வாழ்க வையகம். நண்பர்களே, உலகிலேயே மனசுக்கு மருந்து கொடுக்குற ஒரே மருந்து ஃப்ளவர் மெடிசன் அப்படிங்கிற மலர் மருந்துகள். பக்க விளைவு இல்லாதது. இதை நீங்கள் வீட்டிலிருந்தே கற்றுக்கலாம். 5 நாள் 5 மணி நேரம். நவம்பர் மாதம் 25லேருந்து 29 சாயந்தரம் 6லேருந்து 8 இந்த டைம் மட்டும் ஒதுக்கிட்டிங்கன்னா 5 நாளில் நீங்கள் மலர் மருந்துகளை நீங்களே கற்றுக்கலாம். கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இல்லை உங்களுக்கு நீங்களே மலர் மருந்துகள் கொடுத்து நோய்களை குணப்படுத்த முடியுங்க. அதாவது மலர் மருந்துடைய கான்செப்ட் என்னென்னா, நோய் என்பது உடலில் அல்ல, மனசில் தான் இருக்கு. மனசை சரி பண்ணிட்டா உடம்புல நோய் குணமாகுங்கிற ஒரு அருமையான கான்செப்ட் தான் மலர் மருந்துகள். இதில் மொத்தம் 38 மருந்து தான் இருக்குது. நீங்கள் என்ன கற்றுக்க போகிறீங்கன்னா, எந்தெந்த மாதிரி உணர்வுகளுக்கு, எந்தெந்த மாதிரி உணர்ச்சிகளுக்கு எந்தெந்த மருந்து சாப்பிடணுங்கிற அதை மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டா போதும். அப்போ ஒரு நோயாளிக்கு என்னென்ன மாதிரி உணர்வுகள் இப்போ இருக்குதுன்னு பார்த்து அதுக்கான மருந்துகளை கலக்கி குடிக்கணும். இவ்வளோதான். உங்கள் எல்லாரையுமே மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக வாழ்க்கையில் ஒற்றுமையாக வாழ்கிறதுக்கு ஒரு அற்புதமான கலையை கற்றுக் கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். எல்லாரும் இதுக்கு மலர் மருத்துவம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த மலர் மருத்துவம் அப்படிங்கும்போது நிறைய மக்களுடைய ஒரு தவறான புரிதல் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மருத்துவம் அப்படிங்கிறது நம்மளுடைய உடல்நல குறைபாட்டுக்கு நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அறிவு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை. இந்த மலர் மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு மனிதன் அவரை தன்னைத்தானே தன்னுடன் உள்ள அந்த எதிர்மறை எண்ணங்களை கண்டறிந்து அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு இந்த மலர் மருத்துவத்தை பயன்படுத்தி எப்போவுமே நேர்மறையான சிந்தனையில் வாழ மாறும்போது அவர் மகிழ்ச்சியாக மாறுறாரு. ஒரு மனிதன் மனதளவில் மகிழ்ச்சியாக மாறிட்டாலே அவருக்கு உடல் ஆரோக்கியம் கிடைச்சிடுது. ஸோ இந்த மகிழ்ச்சியும் உடல் ஆரோக்கியமும் கிடைச்சிட்டாலே நமக்கு எல்லாரோடையும் ஒற்றுமையாக வாழ நம்ம பழகிறோம். ஸோ இன்றைக்கி மனிதர்கள் நிறைய விஷயங்களை தேடி ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் கடைசியில் அவங்களுக்கு தேவையான அந்த மன மகிழ்ச்சியும் உடல் ஆரோக்கியமும் உறவுகளோட ஒற்றுமையும் கிடைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான சதவீதம் மக்களுக்கு தான் அந்த மூணும் கிடைக்குது. ஆனால் இந்த மலர் மருத்துவம் கற்றுக்கிறது மூலயமா நீங்கள் எல்லாருமே எப்போவுமே மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் ஒற்றுமையாகவும் வாழ முடியும். எப்படின்னு கேட்குறீங்களா? இந்த மலர் மருத்துவத்தை மக்களுக்கு கண்டுபிடிச்சு கொடுத்த ஒரு மருத்துவர், ஒரு நல்ல புனிதமான ஆத்மா, எட்வர்ட் பேட்ச். இவங்க சிறு வயதிலிருந்தே உயிரினங்களிடத்துலையும் மனிதர்களிடத்துலையுமே ரொம்ப அன்பா ரொம்ப உதவியாக இருந்த ஒரு மனிதர். அதனால தான் இவர் மருத்துவத்துறையை தேர்ந்தெடுத்தார். ஆனால் இந்த மருத்துவத்துறையில் மக்கள் அவங்களுடைய நோயிலிருந்து பரிபூர்ணமாக குணமடைய முடியாமல் இருக்கிறத பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு மக்களுக்கு எளிமையான ஒரு மருத்துவம், அதே மாதிரி அவங்க நோய் முழுமையாக குணமடையக்கூடிய ஒரு மருத்துவம் கண்டுபிடிச்சி மக்களுக்கு கொடுக்கணுங்கிறக்காண்டி தேடலில் இருக்கும்போது அவருக்கு கிடைச்சது அந்த மலர் மருத்துவம். சரிங்க, இதை கற்றுக்கிறதுனால நான் எப்படிங்க மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக மாறுறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இல்லாததுக்கு நான் ஒரு 7 காரணங்கள் சொல்கிறேன். அதில் ஏதாவது ஒன்றில் கண்டிப்பாக நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. முதலாவது, நம்ம கூட இருக்கிற நிறைய பேர்கள் எப்போவுமே பயம் அப்படிங்கிற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துவாங்க. நிறைய விஷயங்களுக்கு பயந்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த பய உணர்வு இருக்கும்போது நமக்கு மகிழ்ச்சியும் இருக்காது, ஆரோக்கியமும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கடுத்து உறுதியற்ற தன்மையில் சில மனிதர்கள் நம்ம கூட இருப்பாங்க. ஒரு வேலையை அவங்களால தெளிவாக செய்ய முடியாது, ஆரம்பிக்க முடியாது. அவங்க ஒன்று காலம் தாழ்த்துவாங்க, இல்லை முடிவெடுக்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க. இது 2வது வகை. 3வது வகை மனிதர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிகழ்காலத்தில் எப்போவுமே இருக்க மாட்டாங்க. ஒன்று கடந்த காலத்தில் தான் பாதிக்கப்பட்ட விஷயங்கள், தான் இழந்த விஷயங்களை வச்சு பேசிகிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா எதிர்காலத்தை பற்றின ஒரு கவலையில் இருப்பாங்க. 4வது நம்ம கூட இருக்கும்போது அவங்கள ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், தனித்துவமாக தெரிவாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று அதிகமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க, இல்லைன்னா அவசரப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, இல்லைன்னா அதிகமாக பேசவே மாட்டாங்க. இது 4வது வகை. 5வது வகை என்னன்னு கேட்டிங்கன்னா,
அவங்களுடைய உணர்வுகளை வந்து அவங்களால சரியாக பயன்படுத்த தெரியாது. ஒன்று அதிகமாக மற்றவங்ககிட்ட காமிச்சிருவாங்க, இல்லைன்னா தனக்கு என்ன தோணுதோ அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அடுத்து 6வது வகை என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே இவங்க தன்னை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, தனக்காக எதுவுமே செய்ய மாட்டாங்க. மற்றவங்களுக்காக, மற்றவங்களுடைய குணத்தினால இவங்க பாதிக்கப்பட்டுட்டு இருப்பாங்க. அடுத்து கடைசியா 7வது வகை மனிதர்கள் வாழ்க்கையில எப்போவுமே ஒரு பிடிப்பில்லாம, ஒரு விரக்தியில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க வாழ்க்கையில இவ்வளவு நாள் சந்திச்ச விஷயங்கள அதிகமான விஷயங்கள் தோல்விகளும், ஏமாற்றங்களும், நோய்களும் தான் இருக்கும். அதனால இவங்க மீதமுள்ள வாழ்க்கையும் இதே மாரி தான் நம்ம வாழ போறோங்கிற மாரி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த 7 வகை மனிதர்களுக்கு ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய 38 வகையான எதிர்மறை எண்ணங்கள தான் நீங்க இந்த மலர் மருத்துவம் மூலியமா கத்துக்க போறீங்க. 38 எதிர்மறை எண்ணங்கள்ல நீங்க எத்தனை எண்ணங்கள இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களோ, அதுதான் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கும், உங்களுடைய மன அமைதிக்கும் தடையா இருக்கக்கூடியது. ஸோ இந்த 38ல நீங்க ஒவ்வொருத்தரும் எத்தனையில பாதிக்கப்பட்டிருக்கீங்க, அதிலிருந்து எப்படி வெளியே வர்றது, அதுக்கு இந்த மலர் மருத்துவத்தை எப்படி நீங்க பயன்படுத்துறது அப்படிங்கிற வழிகாட்டுதலும் உங்களுக்கு இந்த மலர் மருத்துவம் மூலியமா கிடைக்க போகுது. நண்பர்களே, இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. நீங்க எல்லாரும் மகிழ்ச்சியாகவும், ஆரோக்கியமாகவும், ஒற்றுமையாகவும் வாழணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய ஆசை. இந்த ஆசையை நீங்க கண்டிப்பா நிறைவேற்றுவீங்கன்னு நம்புறோம். வாழ்த்துக்கள். நன்றி. இந்த மருந்து ஒவ்வொரு நோயாளிக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நேரம் மாறிட்டு இருக்கும். இப்போ ஒரு நோயாளிக்கு கோபம் இருக்கும். அதுக்கு ஒரு மருந்து குடுப்பீங்க. அடுத்த மாசம் வரும்போது பயம் இருக்கும். அப்போ ஒரே நோயாளிக்கு, ஒரே நோய்க்கு ஒரே மருந்து இல்ல. இது மாறிக்கிட்டே இருக்கும். இந்த விஷயங்களை கற்றுக் கொடுப்பது தான் இந்த மலர் மருந்துகள் ஆன்லைன் வகுப்புடைய நோக்கம். இந்த வைத்தியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பவர் எனது நண்பர் திரு மைதீன் பாஷா அவர்கள். நவம்பர் மாதம் 25 முதல் 29 வரை மாலை 6 மணி முதல் 8 மணி வரை நேரத்தை ஒதுக்குங்க. இந்த வகுப்பு 5 நாள் ஆன்லைன் வகுப்பு. இதற்கான கட்டணம் வெறும் ரூ. 750 மட்டுமே. ஒரு ரூ. 750 நீங்க ஒரு வைத்தியம் கத்துக்கலாம். இந்த வகுப்பில் நீங்க கலந்துக்கணும்னா anatomictherapy.orgங்கிற வெப்சைட்டில் ஈவென்ட் பேஜில் போய் ஃப்ளவர் மெடிசன் அப்படிங்கிற இடத்துல ரூ. 750 கட்டி நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் லிங்க் கிடைக்கும். இந்த ஆன்லைன் புக்கிங் தெரியாத நபர்கள் மட்டும் 8220667120 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணி நீங்கள் கலந்துக்குங்க. மலர் மருந்துகள் ஒரு அருமையான வைத்தியம். இந்த வைத்தியத்தை ஒரு வீட்டில் யாராவது ஒருத்தராவது கற்றுக்கணும். குறிப்பாக ஏற்கனவே வைத்தியத்துறையில் இருக்கிற நண்பர்கள் இதை கற்றுக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே நீங்கள் பார்க்குற வைத்தியத்தோட இந்த மருந்தையும் சேர்த்து கொடுக்கும் பொழுது நல்ல பவர்ஃபுல்லாக ஒர்க் ஆகும். நிறைய நோயாளிகளை நீங்கள் குணப்படுத்த முடியும். வாருங்கள் நண்பர்களே, மலர் மருந்து ஆன்லைன் மூலம் கற்றுக்கொள்ளுங்கள். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.